வணக்கங்க. நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த கீரை இப்போ கடைய போகிறேன். இதுக்கு பாருங்கள், தேவையான அளவு பூண்டு, பச்சை மிளகா, 2 வரமிளகா, வெங்காயம் இதிலே கொட்டிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சீரகம் மிளகு போட்டுக்கலாங்க. பருப்பு ஏற்கனவே நல்லா வறுத்துட்டு. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை மல்லித்தலையும் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னாக்கா நாங்கள் ஜாஸ்தி 7-8 பேர் இருக்கோம், அதனால் கொஞ்சம் சேர்த்து தக்காளி போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம தோட்டத்துலேருந்து கொண்டு வந்த கீரை நல்லா அலசி வச்சுருக்குங்க. இதுவும் போட்டுக்கலாம். இது இப்போ போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து வடகம்னு சொல்லுவாங்க. கீரைக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வெந்துட்டுருக்கு. இதில் உப்பு போட்டு கடைஞ்சிக்க வேண்டியது தான். கீரை எப்போவுமே மூடி வேக வைக்கக்கூடாதுங்க, கருப்பாயிரும். இப்போ இந்த உப்பு போட்டுக்கலாம். ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த உப்பு போட்டு வடிச்சிட்டு கடைஞ்சிட்டு காட்டுறேங்க. சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. கீரை கடைஞ்சாச்சுங்க. இப்போ இந்த வடகத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் அடுத்தது வெங்காயம், நல்லா வணங்கட்டும். கீரை ரெடி. செம்மையாக மணமாக நல்லா இருக்குங்க. இந்த வடகம் போட்டு தாளிச்சாவும் சூப்பர் மணம். அடுத்தது சாப்பிட வேண்டியதுதான். நாம் வாழ்கிறதே வயிறார 3 டைம் சாப்பிட்றதுக்கு தான். அதில் 2 டைம் ஆச்சு நல்லா சூடாக சாப்பிட்ணும். கீரை தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஊர்லேருந்து கொண்டு வந்த அவரைக்காயும் நல்ல பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்படி போட்டு நல்லா பிசைஞ்சு வயிறார சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.